சுவிட்சர்லாந்தில் உள்ள தனியார் விடுதியில் மதுபான பாரில் நேற்று தினம் நடந்த புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது நிகழ்ந்த தீ விபத்தில் 40 பேர் பலியாகியுள்ளனர். மேலும் 100க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். ஐரோப்பிய நாடான சுவிட்சர்லாந்தின் உலக புகழ்பெற்ற சுற்றுலா தலம் கிரான்ஸ் மோண்டானா இப்பகுதி பனிச்சறுக்கு விளையாட்டுகள் மற்றும் அது சார்ந்த சொகுசு விடுதிகளுக்கு பெயர் போனது. இங்குள்ள சொகுசு விடுதியில் நேற்று முன்தினம் புத்தாண்டு கொண்டாட்டத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதில் சுவிட்சர்லாந்து மாத்திரமின்றி பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். நேற்றைய தினம் நள்ளிரவு மதுபான விருந்து, ஆடல் பாடல் என நிகழ்ச்சி களை கட்டியிருந்தது. அப்போது திடீரென சொகுசு விடுதியின் மதுபான பாரில் தீப்பற்றியது. இந்த தீ சில நிமிடங்களில் விடுதி முழுவதும் பரவியது. மக்கள் பலர் அலறியடித்துக் கொண்டு வெளியேறினர். சம்பவம் தொடர்பாக போலீஸ் மற்றும் தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. அவர்கள் பல மணி நேர போராட்டத்திற்கு பின் தீயை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்தனர். இந்த விபத்தில் நேற்றைய தினம் வரை 40 பேர் உயிரிழந்திருந்ததாக சுவிட்சர்லாந்து சுகாதாரத்துறை தெரிவித்தது. 100க்கும் மேற்பட்டோர் தீக்காயங்களுடன் சிகிச்சை பெற்று வருகின்றனர். மேலும் பலரது நிலை கவலைக்கிடமாக இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது.